நம்ம வந்து விற்ற பிறகு அந்த ஷேருடைய பிரைஸ் வேகமாக ஏறுவதும், நம்ம வாங்கின பிறகு அந்த ஷேருடைய பிரைஸ் இறங்குவதும் வாடிக்கையான ஒரு விஷயம். அந்த ஐடி செக்டருடைய உயர்வு தான் இன்னைக்கு வந்து மார்க்கெட் வந்து இந்த அளவு. இந்த மாதிரி நிப்டி வந்து ஆல் டைம் ஹைக்கு வரும்போதும் கூட எங்க கம்பெனி ஷேர்ஸ் விலை ஏறவில்லையே அப்படிங்கிறதுக்காக பொறுமை இழந்து உடனே கொடுத்துடாதீங்க. இந்தியா கேட், நம்ம ரெகுலரா பாஸ்மதி ரைஸ் இந்தியா கேட் அப்படிங்கிறது நம்ம ரெகுலரா யூஸ் பண்ணிட்டு இருக்கிறோம். ஆனா இந்தியா கேட் அப்படிங்கிற பேர்ல அவங்க லிஸ்டடா இல்ல ஷேர் மார்க்கெட்ல. ராயல் என்ஃபீல்டும் ஷேர் மார்க்கெட்ல இருக்கிறாங்க. பெப்சி, இதுவும் நீங்க எல்லா இடத்துலயும் பெப்சிங்கிற பேர்ல கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆனா ஷேர் மார்க்கெட்ல அந்த கம்பெனி பேரு வணக்கம். மீண்டும் ஒருமுறை உங்கள் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. மார்க்கெட் வந்து தொடர்ந்து ஏறிக்கொண்டே இருக்கிறது. நிறைய பேருக்கு ஒரு சந்தோஷமான விஷயம், எனக்கும் தான். ஆனா புதுசா வர்றவங்க இப்படி மார்க்கெட் ஏறிட்டே இருக்குது, நாங்க எந்த இடத்துல வாங்குறது, இன்னும் கொஞ்சம் இறக்கம் வந்தால் வாங்கலாம்னு எதிர்பார்த்துட்டு இருக்கிறோம். ஆனா நாங்க அப்படி எதிர்பார்க்கும் போது மார்க்கெட் இறங்க மாட்டேங்குது. ஆனா நாங்க வாங்கின பிறகு அதுக்கப்புறமா இறங்குது. இந்த மாதிரி எப்போதுமே என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சொல்லிட்டே இருப்பாங்க. இது வந்து ஜென்ரலா எல்லாருக்கும் நிகழக்கூடிய ஒன்றுதான். நம்ம வந்து விற்ற பிறகு அந்த ஷேருடைய பிரைஸ் வேகமாக ஏறுவதும், நம்ம வாங்கின பிறகு அந்த ஷேருடைய பிரைஸ் இறங்குவதும் வாடிக்கையான ஒரு விஷயம். இது ஒரு தடவை பார்க்கும்போது உங்களுக்கு அப்படி இருக்கும். பல தடவை பார்த்த பிறகு இது இப்படிதான் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒரு நிலைமைக்கு நம்ம வந்துருவோம். ஆனா இது வந்து எல்லாருக்கும் நிகழக்கூடியதுதான், உங்களுக்கு மட்டும் நிகழக்கூடியது கிடையாது. அதனால என்ன சொல்ல வரேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம வாங்கின பிறகு எல்லா கம்பெனியுமே உடனே ஏறிடுச்சு அப்படின்னா எல்லாரும் இந்த ஃபீல்டுக்கு தான் வந்திருப்பாங்க. ஷேர் மார்க்கெட்டுக்கு தான் எல்லாரும் வந்திருப்பாங்க. நம்மளுடைய மக்கள் தொகையில வந்து ஹார்ட்லி ஒரு 3 கோடி டிமெட் அக்கௌண்ட் தான் ஓப்பன் ஆயிருக்குன்னு சொல்றாங்க. ஸோ அப்ப இந்த பிசினஸ்க்கு இந்த ஃபீல்டுக்கு எல்லாரும் வந்திருக்க மாட்டாங்களா? ஸோ இங்க உங்களுக்கு மிக முக்கியமான தேவைன்னு பார்த்தீங்கன்னா பொறுமை. ஸோ நீங்க வாங்கின பிறகு ரேட் இறங்கிருச்சு அப்படின்னா அதுக்காக நீங்க பேனிக் ஆகாதீங்க எப்போதுமே. கொஞ்சம் டைம் குஷன் கொடுக்கணும். ஒரு அட்லீஸ்ட் ஒரு 3ல இருந்து 6 மாதமாவது கொடுக்கணும். ஏன்னா சில கம்பெனி ஷேர்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு 6 மாதமாக மூவ்மெண்டே இருக்காது. ஆனா திடீர்னு பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு குட் நியூஸ், ஏதோ ஒரு நியூஸ். ரீசெண்டா பாத்தீங்கன்னா டாடா இன்வெஸ்ட்மெண்ட் கடந்த ஒரு 6 மாதமாக எவ்வளவோ மார்க்கெட் அப் ட்ரெண்ட் தான். டாடா குரூப் ஆஃப் கம்பெனிஸ் பெரிய குரூப். ஆனா டாடா இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிற கம்பெனியும் மூவ்மெண்டே கொடுக்கல. அதே மாதிரி டாடா டெக்னாலஜி ஆரம்பத்துல ஐபிஓ வந்த பிறகு ரொம்ப வேகமாக பேசப்பட்ட ஒரு கம்பெனி, அதுவும் பாத்தீங்கன்னா பெரிய மூவ்மெண்ட் கிடையாது. டாடா எலக்ஸி அதுவும் அப்படிதான். கடந்த 6 மாதமாக 8 மாதமாக மார்க்கெட் 25,000 பாயிண்ட் நிப்டி தொட்ட போதும் கூட அந்த கம்பெனி ஷேர்ஸ்லாம் விலை ஏறல. ஆனா ஒரு 3 நாள் 4 நாட்கள்ல பாத்தீங்கன்னா ஒரு ஒரு குட் நியூஸ், அந்த கம்பெனியுடைய கடன் எல்லாம் அடைக்கப்பட்டது. டாடா சன்ஸ்ல இருந்த ஒரு 20,000 கோடி கடனை வந்து அடைத்தார்கள். அது அவங்களுடைய இன்டர்னல் லிஸ்டிங்க்கு வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக எல்லாம். ஆனா அந்த நியூஸ் வந்து 6 மாதமாக கொடுக்க வேண்டிய உயர்வை ஒரு வாரத்துல எல்லாம் கொடுத்துருச்சு. நம்ம இந்த 6 மாதமாக இந்த ஷேர்ஸ் ஏறவே இல்லையே, இது வேண்டாம் அப்படின்னு நம்ம தூக்கி போட்டிருந்தோம்னா என்ன நடந்திருக்கும்? அதனால நீங்க எப்போதுமே ஒரு நல்ல குவாலிட்டியான ஸ்டாக்ஸ், ஃபண்டமெண்டலான ஸ்டாக்ஸ் எல்லாம் வாங்கியிருக்கோம் அப்படின்னா அது ரேட் ஏறல அப்படின்னா கன்சால்டேட் ஆயிட்டு இருக்குன்னு அர்த்தம். பொறுமை இழந்து என்ன பண்ணிடாதீங்க, அதை வந்து உடனடியாக கொடுத்துடாதீங்க. அட்லீஸ்ட் ஒரு வருஷம் 2 வருஷம் வைத்திருந்து 2 வருடங்கள் ஆகியும் எந்த மூமெண்ட்டுமே கொடுக்கல, இல்ல அந்த கம்பெனில நியூஸஸ் எதுவும் இல்ல, அவங்களுடைய ஃபண்டமெண்டல்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அதாவது குவார்டர்லி ரிசல்ட்ஸ், கடன் தொகை, மியூச்சுவல் ஃபண்ட் வந்து வெளில போறாங்க, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு தெரிய வரும்னா அப்ப நம்ம அந்த கம்பெனியை விட்டு வெளில வரலாம். அப்படிலாம் எதுவுமே இல்லாத பட்சத்துல அதுல ஏதோ ஒரு வகையில கன்சால்டேட் ஆயிட்டு இருக்குன்னு அர்த்தம். ஸோ அதனால இந்த மாதிரி நிப்டி வந்து ஆல் டைம் ஹைக்கு வரும்போதும் கூட எங்க கம்பெனி ஷேர்ஸ் விலை ஏறவில்லையே அப்படிங்கிறதுக்காக பொறுமை இழந்து உடனே கொடுத்துடாதீங்க. ஏதாவது குட் நியூஸ் வரும்போது அந்த கம்பெனிகள் எல்லாம் விலை ஏறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு, ப்ரொவைடட் நல்ல ஃபண்டமெண்டலி ஸ்ட்ராங்கான கம்பெனிகளா இருந்தா. இந்த 25,100 அப்படிங்கிற இடத்திற்கு வருவதற்கான மிக முக்கியமான காரணம் யாருன்னு கேட்டீங்கன்னா
த எவர்கிரீன் செக்டரான ஐடி செக்டர். பேங்கிங் செக்டர் அவ்வளவு வேகமா ஏறல. ஆனா ஐடி செக்டர் கடந்த ஒரு மாதமாகவே பலவிதமான உயர்வுகளை கொடுத்து, அதாவது எல்டி மைட்ரி, அப்புறம் டிசிஎஸ், விப்ரோ எல்லா கம்பெனிகளுமே கணிசமான அளவுக்கு 2-4% மேல ஒரு உயர்வை கொடுத்திருக்காங்க. அந்த ஐடி செக்டருடைய உயர்வு தான் இன்னைக்கு வந்து மார்க்கெட் வந்து இந்த அளவு 25,100 அப்படிங்கிற இடத்திற்கு போவதற்கான ஒரு பெரிய ஒரு வாய்ப்பாக இருக்கிறதே சொல்லலாம். அதற்கு முக்கியமான காரணம் யுஎஸ்ல மிஸ்டர் ஜெரோம் பவல் என்ன அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்திருந்தாருன்னா, செப்டம்பர்ல தான் நாங்க வந்து ரேட் கட் பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குதுன்னு சொன்ன அந்த ஒரு விஷயம் அங்க இருக்கக்கூடிய டெக் ஸ்டாக்ஸ் எல்லாத்தையுமே இம்ப்ரூவ் பண்ணதுனால இங்க அதோடைய தாக்கம் டெக்னாலஜி, ஐடி டெக்னாலஜி எல்லாமே உங்களுக்கு விலை ஏறினது. கடந்த ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா ஐடி செக்டர், டிஃபென்ஸ் செக்டர் நல்ல மூவ்மெண்ட் கொடுத்துட்டு இருந்தாங்க. ஐடி செக்டர் ரொம்ப அமைதியா இருந்தாங்க. எல்லா காலத்திலயுமே எல்லா செக்டருமே உங்களுக்கு பூம் ஆகாது. ஒவ்வொரு காலகட்டத்துல ஒவ்வொரு செக்டருக்கான நியூஸ் கிடைக்கும் போது அந்தந்த பர்டிகுலர் செக்டர்ஸ்ல இருக்கக்கூடிய ஷேர்ஸ் எல்லாம் நன்றாக ஏறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அதனாலதான் நம்ம போர்ட்போலியோ ரெடி பண்ணும்போது வேற வேற டிஃப்ரெண்ட் செக்டர்ஸ்ல இருந்து நம்ம கம்பெனி ஷேர்ஸ் எல்லாம் வாங்கணும் அப்படின்னா பெரும்பாலும் நமக்கு வந்து பிரச்சனைகள் இருக்காது. சோ அதுதான் நான் இன்றைய பதிவுல முதல் பதிவாக நான் தர இருக்கிறேன். ஸோ மார்க்கெட் நல்ல ரேலியில போயிட்டு இருக்கிறாங்க. ஒரு இறக்கத்தை எதிர்பார்த்தீங்க அப்படின்னா பெரும்பாலும் இறங்குவதற்கான வாய்ப்புகள் கொஞ்சம் கம்மியாகத்தான் இருக்குது. அப்படியே இறங்கினாலும் 24,500 அப்படிங்கிற அந்த சப்போர்ட் லெவலை பிரேக் பண்ணா மட்டும்தான் ஃபர்தரா இறங்கும். இல்லாட்டினா பெருசா இறங்காது. அப்படி அதே மாதிரி ரெசிஸ்டன்ஸ் லெவல் பாத்தீங்கன்னா அடுத்த ரெசிஸ்டன்ஸ் லெவல் 25,500 அப்படிங்கிற இடத்திற்கு வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்குது. நம்ம இன்னைக்கு அடுத்த பதிவா என்ன பார்க்க போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க நிறைய ஒரு சில பொருட்கள்லாம் அதிகமாக நீங்க உபயோகப்படுத்திட்டு இருந்திருப்பீங்க. ஆனா அந்த பொருட்கள் அதே விலையில ஷேர் மார்க்கெட்ல லிஸ்டட் ஆகல. ஷேர் மார்க்கெட்ல அதோடைய லிஸ்டிங் பேர் வந்து வேற. ஆனா இதுவா அப்படிங்கிற மாதிரி இருக்கும். இப்ப நான் சொல்ல போற சில கம்பெனிகளுடைய ப்ராடக்ட்ஸ் அதோடைய நேம் எந்த பேர்ல மார்க்கெட்ல வந்து லிஸ்டட் ஆயிட்டு இருக்கு அப்படிங்கிறத நோட் புக் இருந்தா எடுத்து குறிச்சு வச்சுக்கோங்க. இந்தியா கேட், நம்ம ரெகுலரா பாஸ்மதி ரைஸ் இந்தியா கேட் அப்படிங்கிறது நம்ம ரெகுலரா யூஸ் பண்ணிட்டு இருக்கிறோம். ஆனா இந்தியா கேட் அப்படிங்கிற பேர்ல அவங்க லிஸ்டடா இல்ல ஷேர் மார்க்கெட்ல. கேஆர்பிஎல் அப்படிங்கிற பேர்ல 302 ரூபாய் அப்படிங்கிற இடத்துல வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஸோ பாஸ்மதி அரிசியுடைய உபயோகம், பாஸ்மதி அரிசி நம்ம எப்போதுமே யூஸ் பண்ணிட்டே இருப்போம். ஸோ ஆனா அந்த வந்து வாங்கலாம் அப்படின்னு நினைச்சுட்டு இருப்பீங்க. அதெல்லாம் கூட மார்க்கெட்ல இருக்கு. அது உற்பத்தி செய்து பேக்கேஜ் பண்ணி அந்த மாதிரி பண்ணக்கூடிய நிறுவனங்கள். ஸோ கேஆர்பிஎல் அப்படிங்கிற பேர்ல வந்து ரன் ஆயிட்டு இருக்காங்க. ட்ரண்ட், இந்த கம்பெனி பேர் வந்து ட்ரண்ட்னா இப்ப நிறைய பேருக்கு தெரியது இல்லை. ஆனா இப்ப வந்து மார்க்கெட்ல வந்து அதிகமான அளவுக்கு நல்ல ஒரு பேசப்படக்கூடிய ஒரு கம்பெனியாக இருக்குது. கிட்டத்தட்ட 7,182 ரூபாய். ஒரு வருஷத்துக்கு முன்னால பாத்தீங்கன்னா 2,000 ரூபாய் 1,000 ரூபாய் இருந்த ஒரு கம்பெனி ஷேர் இன்று இந்த அளவு வந்திருக்கு அப்படின்னா இதுக்கு யார் காரணம் கேட்டீங்கன்னா இந்த ட்ரெண்ட் அப்படிங்கிறது டாடா குரூப் ஆஃப் கம்பெனிஸ். முதல்ல உங்களுக்கு இன்னும் நல்லா சொல்லணும்னா வெஸ்ட் சைட், ஜூடியோ இதெல்லாம் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா? அவங்க அந்த பேர்ல மார்க்கெட்ல லிஸ்ட் ஆகல. ட்ரெண்ட் அப்படிங்கிற பேர்ல TRENT, ஏன்னா ட்ரெண்ட்னு ஒரு கம்பெனி இருக்கு. ஸோ ட்ரெண்ட் அப்படிங்கிற ஒரு பேர்ல இந்த கம்பெனி 7,182 ரூபாய் அப்படிங்கிற இடத்துல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. இது எத்தனை பேருக்கு தெரியும் அப்படின்னு எனக்கு தெரியல. அடுத்தது நம்ம பெட், ஸ்லீப் வெல் நிறைய இடத்துல கேள்விப்பட்டிருப்பீங்க. அதுவும் ஷேர் மார்க்கெட்ல இருக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா இருக்கிறாங்க. ஷீலா ஃபோம் அப்படிங்கிற பேர்ல 937 ரூபாய் அப்படிங்கிற இடத்துல ட்ரேட் ஆயிட்டு இருக்காங்க. நிறைய பேர் நிறைய என்ன ஓட்டிருப்பீங்க, ராயல் என்ஃபீல்டும் ஷேர் மார்க்கெட்ல இருக்கிறாங்க. எய்ச்சர் மோட்டார் அப்படிங்கிற பேர்ல இந்த கம்பெனி ஷேர் மார்க்கெட்ல லிஸ்டட் ஆகி 4,953 ரூபாய் அப்படிங்கிற இடத்துல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. அடுத்ததாக ஜாக்கி, அதுவும் நீங்க நிறைய இடத்துல கேள்விப்பட்ட ஒரு பிராண்டடான ஒரு ஷாப்பு. ஆனா அது இங்க ஷேர் மார்க்கெட்ல எந்த பேர்ல இருக்காங்கன்னு கேட்டீங்கன்னா பேஜ் இண்டஸ்ட்ரி அப்படிங்கிற பேர்ல ஷேர் மார்க்கெட்ல ரன் ஆயிட்டு இருக்காங்க. 41,368 ரூபாய் ஒரு ஷேரோட விலையே அந்த இடத்துல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. அடுத்ததாக நம்ம எல்லார் வீடுகள்லையும் நார்மலாக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு விஷயம்தான் சுகர் ஃப்ரீ டேப்லெட்ஸ். சுகர் ஃப்ரீ அது இல்லாத இடங்களே இப்ப இல்ல இல்லையா? இத வந்து இந்த எந்த பேர்ல மார்க்கெட்ல ரன் ஆயிட்டு இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா ஜைடஸ் வெல்னஸ் அப்படிங்கிற பேர்ல ரன் ஆயிட்டு இருக்கு. 2,278 ரூபாய் அப்படிங்கிற இடத்துல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஸோ இதெல்லாம் பாத்தீங்கன்னா இந்த கம்பெனிஸ் எல்லாமே
உங்களுக்கு எப்பொழுதும் உற்பத்தி பண்ணக்கூடிய பொருள், எப்போதும் டிமாண்ட் இருக்கக்கூடிய ஒரு விஷயம். ஸோ இது எல்லாமே உங்களுக்கு ஷேர் மார்க்கெட்ல நல்ல ரிட்டர்ன்ஸ தரக்கூடிய ஃபண்டமெண்டலி ஸ்ட்ராங்கான ஒரு கம்பெனிங்க. ஆனா பேர் தான் வந்து உங்களுக்கு இங்க நீங்க கேள்விப்படுற பேர் வேற, மார்க்கெட்ல லிஸ்டட் ஆகுற பேரு வேற. அடுத்ததாக பார்க்க போறது பெப்சி. இதுவும் நீங்க எல்லா இடத்துலயும் பெப்சிங்கிற பேர்ல கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆனா ஷேர் மார்க்கெட்ல அந்த கம்பெனி பேரு வருண் பிவரேஜ் அப்படிங்கிற பேர்ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ரூ. 1529 அப்படிங்கிற இடத்துல ட்ரேட் ஆயிட்டு இருக்காங்க. ரெட் டேப் இதுவும் நீங்க நிறைய இடத்துல கேள்விப்பட்டிருப்பீங்க. மிர்சா இன்டர்நேஷனல் அப்படிங்கிற பேர்ல ரூ. 44 அப்படிங்கிற இடத்துல ட்ரேட் ஆயிட்டு இருக்காங்க. இறுதியாக பீஸா. பீஸா தெரியாதவங்க சாப்பிடாதவங்களும் இருந்திருக்க மாட்டீங்க. டொமினோஸ் பீஸா எல்லாருக்குமே தெரியும். ஆனா இது எந்த பிராண்டட்ல பேர்ல வந்துட்டு இருக்கு. ஆனா இங்க லிஸ்டட் கம்பெனி பேரு ஜூபிலியன்ட் ஃபுட் ஒர்க்ஸ் அப்படிங்கிற பேர்ல ரூ. 655 அப்படிங்கிற இடத்துல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. நாம அன்றாடம் வாழ்க்கையில் உபயோகப்படுத்தக்கூடிய சில பொருட்கள் இந்த மாதிரி லிஸ்டட் கம்பெனியாக கொஞ்சம் நேம் மட்டும் மாறி மார்க்கெட்ல ரன் ஆயிட்டு இருக்கு. ஸோ நேயர்கள் இந்த பொருட்கள் எல்லாம் நீங்க ரெகுலரா உபயோகப்படுத்துவங்களா இருக்கலாம், அல்லது இதை பத்தி நீங்க கேள்விப்பட்டிருக்கலாம். ஆனா இந்த கம்பெனிகள்லாம் ஷேர் மார்க்கெட்ல இருந்தா வாங்கியிருக்கலாமே அப்படிங்கிற எண்ணம் கூட சில பேருக்கு இருந்திருக்கலாம். அதனாலதான் நான் இந்த பதிவை கொடுத்திருக்கேன். இதுல உங்க பட்ஜெட்டுக்கு எது ஒத்து வருமோ அந்த மாதிரி கம்பெனிகளை நீங்க என்ன பண்ணி வச்சுக்கோங்க. இன்னும் கொஞ்சம் திறனாய்வு செய்து உங்க விருப்பத்திற்கு ஏற்ப சில கம்பெனி ஷேர்ஸ்லாம் நீங்க வாங்கி வச்சுக்கலாம். ஏன்னா இந்த இந்த கம்பெனிகள் எல்லாமே பிராண்டடாக எப்பொழுதும் மற்ற மக்களாலும் உபயோகப்படுத்தக்கூடிய சில விஷயங்கள். ஷேர் மார்க்கெட்ல இருக்கவங்க தான் இதை உபயோகப்படுத்துறாங்களான்னு கேட்டா இல்ல. ஸோ அதனால இந்த கம்பெனிகளுக்கு எப்பொழுதுமே growth அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கும். அடுத்த 5 வருடம் 10 வருடம் லாங் டேர்ம்ல வச்சுக்கணும்னு விரும்புறவங்க இந்த மாதிரி மத்த மக்களாலும் வாங்கக்கூடிய சில பொருட்களை நம்ம வந்து லிஸ்டட் கம்பெனியாக நம்மளுடைய ஷேர் மார்க்கெட்ல போர்ட்போலியோல வாங்கி வச்சோம் அப்படின்னா இந்த கம்பெனி ஷேர்ஸ் எல்லாம் விலை ஏறும் போது நம்மளுடைய ஷேர் மார்க்கெட்ல நம்மளுடைய ஷேர்ஸும் விலை ஏறும். இது எல்லாமே மார்க்கெட் ஏறுறதுனால ஏறக்கூடிய கம்பெனிகள் கிடையாது. ஏன்னா நிப்டி 50ல இந்த கம்பெனிகள் எல்லாம் கிடையாது. ட்ரெண்ட் தான் இப்ப அடுத்ததாக உள்ள வரப்போறதாக தகவல் இருக்கு. மத்த யாருமே வந்து பாத்தீங்கன்னா எய்ச்சர் மோட்டார்ஸ் இருக்கிறாங்க. மத்தவங்க எல்லாம் கிடையாது. மெல்ல மெல்ல இவங்க எல்லாம் உள்ள வருவாங்க. வருண் பிவரேஜஸ் எல்லாம் அடுத்ததாக வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. இப்பொழுதுக்கு நிப்டி 50ல பாத்தீங்கன்னா ட்ரெண்ட் உள்ள வரப்போறதாக தகவல். அடுத்தபடியாக எய்ச்சர் மோட்டார் ஆல்ரெடி இருக்குது. ஸோ அதனால இவங்க வந்து நிப்டி 50ல இல்லாத கம்பெனிகளும் சில கம்பெனிகள் இருக்கிறாங்க. ஸோ அதனால மார்க்கெட் ஏறுறதுனால இந்த கம்பெனிகள்லாம் ஏறணுங்கிற அவசியம் இல்லை. இந்த கம்பெனிகளுடைய பொருட்கள் எப்பொழுதும் மக்களால் வாங்கப்பட்டு இந்த கம்பெனிக்கு ப்ராஃபிட் கிடைக்கும் போது எல்லாமே உங்களுக்கு நல்ல டிவிடெண்டும் கிடைக்கும், நல்ல ஷேர்ஸ் உடைய growth-ம் இருக்கும். ஸோ அதனால நேயர்கள் இந்த மாதிரி கம்பெனிகள்லாம் சிலவற்றை உங்களுடைய போர்ட்போலியோல வாங்கி வைத்து நீங்க நல்ல பலனை பெறலாம். நன்றி, வணக்கம்.